Chapter 9, exercise 9.10, question number 3 and 4. Question number 3, for any value of n belongs to z, இந்த இன்டெக்ரலோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு n belongs to z, z வந்து என்னன்னு தெரியும் நமக்கு, முழு எண்களின் கணம். n என்பது ஒரு இன்டீஜராக இருக்கும்போது எந்த ஒரு n belongs to z-க்கும் இந்த இன்டெக்ரலோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்டெக்ரல் 0 to 2a f of 2a minus x dx அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, f of 2a minus x ஓட வேல்யூ minus f of x இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 0. சப்போஸ் f of 2a minus x ஓட வேல்யூ plus f of x இருந்துச்சுன்னா இப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து என்னன்னா, இன்டெக்ரல் 0 to 2a f of 2a minus x dx ஓட வேல்யூ வந்து 2 times integral 0 to a f of x dx அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இது தான். 2a அப்படிங்கிறது இங்கே என்னன்னா பை, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். f of xங்கிறது இந்த e power x அண்ட் cos cube ரெண்டையும் சேர்த்த ஃபங்க்ஷன், அதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ f of x மட்டும் எடுத்து எழுதுவோம். f of x equal to e power cos squared x into cos cube of 2n plus 1 x அப்படிங்கிறது தான் f of x. இதில் எதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், f of 2a minus x, அதாவது f of 2aங்கிறது எவ்வளவு, பை. பை மைனஸ் எக்ஸை இதில் யூஸ் பண்ணுவோம். பைனா 180, அதுக்கு நமக்கு தெரியும். e பவர் cos squared of பை மைனஸ் எக்ஸ், அப்புறம் cos cube of 2n plus 1 போட்டு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம பை மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். என்ன கிடைக்கும், காஸ் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வேறு இருக்குது, அதனால் மைனஸ் காஸ் எக்ஸ் தான் வரும். இப்போ மைனஸ் காஸ் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர்டு வந்துடுது. அதே போல் இதுலேயும் மைனஸ் காஸ் 2n plus 1 எக்ஸ் ஹோல் கியூப் வந்துடும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், காஸ் 180 மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது செகண்ட் குவாட்ரனில் காசுக்கு மைனஸ், சைனுக்கு தான் ப்ளஸ், அதனால் மைனஸ் காஸ் டீட்டா அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ இது மைனஸ் ஸ்கொயர்டு இருக்கனால ப்ளஸ் ஆகிடும், அதனால் இ பவர் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஆனால் இந்த கியூப் வந்து இந்த மைனஸை வந்து மைனஸ் தான் தரும், அதனால் ஒரு மைனஸ் வரும், அது வெளில போட்டுருவோம். காஸ் கியூப் ஆஃப் 2n plus 1 எக்ஸ். இப்போ இது என்ன அப்படின்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வருது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் என்ன ஆகிடுது நமக்கு, இன்டெக்ரல் 0 to 2a எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. இப்போ இதுலேருந்து கிவன் இன்டெக்ரலோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிடலாம், நம்ம 0ன்னு சொல்லிடலாம். அப்போ 0 தான் இந்த தேர்டு சமுக்கான ஆன்சர். அதை நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக கண்டுபிடிச்சிடுறோம். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 3. அடுத்து சம் நம்பர் 4. இந்த வேல்யூ ஆஃப் திஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரலில் பார்த்தோம்னா மைனஸ் 5/2 to ப்ளஸ் 5/2 இருக்குது, அதனால் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்டெக்ரல் வந்து மைனஸ் 5/2 to ப்ளஸ் 5/2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் பார்த்தோம்னா சைனுக்கு ஸ்கொயர் இருக்குது, காசு இருக்குது, அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸ்கொயர்டு இருக்குது, இது மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். அதனால் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வரதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு என்ன சார்பு, இரட்டை சார்பு. அப்படிங்கிறதுனால இரட்டை சார்புனா இதுக்கு என்ன சம்மந்தம், இன்டெக்ரலில் வந்து இருக்கக்கூடிய இதில் ஈவன் ஃபங்க்ஷன்னா அதை எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குன்னா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 2 times இன்டெக்ரல் 0 to n எழுதிக்கலாம், 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். அதனால் லிமிட்டில் கொஞ்சம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால் கிவன் இன்டெக்ரல் ஐங்கிறது என்ன ஆகிடும், 2 times இன்டெக்ரல் 0 to π/2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் ரெண்டு மெத்தடில் போடலாம். சைன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் போட்டு ஃபுல்லாக காசாகவே மாற்றிட்டு போடலாம், ரிடக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணி போடலாம். இல்லை விட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் இதில் போட்டுருவோம். புட்டு என்ன பண்ணிக்குவோம், sin x ஈக்குவல் டு டி. அதனால் என்ன கிடைக்கும், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ஈக்குவல் டு dt பை dx. cos x dx ஈக்குவல் டு என்ன ஆகிடும், dtன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் x ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் t ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், sin 0 கிடைக்கும். sin 0 0. ஓகே, x ஈக்குவல் டு பை பை 2 லிமிட்னா t ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், sin பை பை 2. sin பை பை 2 எவ்வளவு, 1. அப்போ 1 கிடைக்கும். அதனால் லிமிட் மாறிடும். லிமிட் வந்து எப்படி மாறுது அப்படின்னா, எக்ஸ் வந்து டீயாக மாறும்போது 0 டு பை பை 2ங்கிற லிமிட் வந்து 0 டு 1ஆக மாறிடுது. அதனால் கிவன் சம்ங்கிறது எப்படி மாறிடுது, ஐ ஈக்குவல் டு இன்டகரல், ஏற்கனவே 2 இருக்குது, 0 டு 1 சைன் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஆகிடும். காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிடி ஆகிடும். வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ 2 இன்ட்டு என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர்டை பண்ணால் டி கியூப் பை 3, 0 டு 1. அப்பர் லிமிட் போகிறோம், அந்த 2/3 அப்படின்னு வெளில போட்டுடுறோம். 1 மைனஸ் 0 அப்படின்னு கிடச்சிது. அப்போ ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருது, 2/3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. இது வேறு வழியிலையும் நம்ம போடலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரை போட்டு ரிடக்ஷன் ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணி போடலாம். அதனால் இதில் நிறைய வழிகள் இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கிறனால இதை போட்டிருக்கோம். அதனால் இந்த 4th சம்முக்கான ஆன்சர் 2/3, 4th ஆப்ஷன் சரியானது. இதுக்கு முன்னாடி 3rd சம் பார்த்தோம். அதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து 0ங்கிறத, இந்த ப்ராப்பர்ட்டி தான், இந்த கண்டிஷன் உட்பட்டதுன்னா இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ 3rd and 4th ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.